ஹாய் எல்லாருக்கும். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மாங்காய் சம்மந்தி அரைச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். அது மாதிரி இன்றைக்கி தேங்காய் சம்மந்தி நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு, பிரியாணிக்கு, பருப்பு சாதத்துக்கு, இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கு எல்லாமே இது கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. இந்த சம்மந்தி வந்து நான் இந்த டைம் நம்ம ஜெயசுந்தரி அம்மா அவங்க பொண்ணு வந்திருந்தப்போ நான் அரைச்சிருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி செய்வீங்கன்னு எனக்கு ஒரு ஷார்ட்ஸாக போடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து எல்லாருக்கும் அவங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா ஸோ நம்மளை மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால நான் போடுறேன். நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் உங்கள் வீட்டில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிளாக இது செய்யக்கூடிய விஷயம். இதுக்கு தேவையான பொருள் நான் கொஞ்சோண்டு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இவ்வளோ போட மாட்டேன், இதோட கம்மியாக தான் போடுவேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10-20 உரிச்சு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு காரத்துக்கு தக்கன 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். தேவைக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேங்க. எலும்புச்சம்பழம் எனக்கு வாடி போச்சு, நீங்கள் நல்ல எலும்புச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இதோட நீர் பகுதி பழத்தோட நீர் எடுத்து இதில் ஊற்றிக்குவேன். இப்போ கிடையாது, அரைச்சதுக்கப்புறம். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்குவோம். கொட்டிக்கோங்க உப்பு பச்சை மிளகா எல்லாத்தையும். இந்த தேங்காயில் ஒரு கொஞ்சத்தை வச்சுட்டு பகுதியை நான் இதில் முறிச்சு போட்டுக்கிறேன். வச்சுருந்த தேங்காயில் இவ்வளோ எடுத்துருக்கேங்க, இவ்வளோ வேலை எடுத்துக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன். இது நம்ம ஊரில் நெய்ஸாக அரைக்கிற மாதிரி அரைக்காதீங்க, கொஞ்சம் சக்கையாக தான் இருக்கணும். இப்போ இதில் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்குவோம். இதை இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டு வைப்போம். என்ன, நீங்கள் தேங்காவை திருவி அரைச்சிங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்குங்க. நான் கொஞ்சம் பல்லு நறுக்கி போட்டனால உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் நைஸாக ஒத்தையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டே. இதை கிண்டி விட்டு வச்சுருவோம். இவ்வளோ தான், சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சோத்துக்கு போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி சோறு ரைஸ்க்கு எல்லாமே இது சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.